நீர் சரியாக பிரியவில்லை, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சரியாக வெளியேறல. அந்த ஒரு சூழ்நிலை, அது நெஞ்சில் இருக்கலாம், தலையில் இருக்கலாம், வயிற்றுல இருக்கலாம், காலில் இருக்கலாம். அத்தனை இடத்துல நீர் கோர்த்துருக்கும். அந்த நீரை வெளியேற்றுவதற்கு உலகத்தில் கடவுள் படைச்சிருக்கிற காய் கத்திரிக்காய். கத்திரிக்காய் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும். அதை எப்படி பண்ணலான்னா, ஒரு 2 கத்திரிக்காயை 2 தக்காளியை ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க என்ன ஆகுனா சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகும். இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நமக்கு இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற நிலை நமக்கு வராது. அவ்வளோ சிறப்பான காய் கத்திரிக்காய். அப்போ அதுக்கு நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம் இல்லை. பீன்ஸ் காஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது நடந்திருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிறது இது கதையோ அல்லது புஸ்தகத்திலிருந்து பேசுகிறதோ தீரியோ கிடையாது. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே சம்பவங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதோ போட்டிருக்கிறாங்க அதை நெட்டில் பார்த்ததில் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட அனுபவத்தோடு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, நியூராலஜிஸ்ட், நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர். அப்போ நியூராலஜிஸ்ட்டுக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனமாகுது. தலைவலி, பேரலிசிஸு, பக்கவாதம் இது மாதிரி வருது. மெயினாக லேடிஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது மென்சஸ் டைம்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நரம்புகளுடைய பலகீனம் உடம்புல பல விதத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு கொத்தவரங்காய் 10 கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடித்து குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும். மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ 15-20 நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு 3 தடவை குடித்தாங்கன்னா 3 நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும். எதுங்க, கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடித்தா. ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது கொத்தவரங்காய்க்கு. அது பக்கவாதம்னு சொல்லிட்டு பெட் ரிட்டனாக படுத்திருக்காங்க இல்லைங்களா, நரம்புகள்லாம் செயலிழந்து அதையே கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொத்தவரங்காய்க்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லைங்களா, தூக்கம் இல்லாமல் நிறைய செடேஷன் டேப்லெட்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. அதுபோல் எந்த மாதிரி நிலையில் இருந்தால் கூட இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா, புடலங்காயை விதையோட நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து அதை வடித்து கொடுக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மன அமைதியாகிடும். ஒரு மனிதன் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. அந்த மாதிரி தூக்கமின்மையை மிக அற்புதமான முறையில் எந்த விதமான செலவு இல்லாமல், பெரிய அளவில் செலவு இல்லாமல், மிக எளிய முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்துறதா இது. ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைமார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பும் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன ஷாப் பண்ணுவோமோ எல்லாமே இருக்குது. இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது, என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு கைஸ், உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.